ரவிச்சந்திரன் சார், காங்கிரஸில் இத்தனை குரல்களையும் இயக்குவது பாஜக அப்படிங்கிறாரு. மானம் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சார். அதுக்காக நீங்கள் போயிடுத்துன்னு எடுத்துக்கக்கூடாது. அது கப்பல் ஏறி போயிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. 70 நாளாக கடையை திறந்து வச்சுட்டு கூட்டணி பற்றி பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு கேட்பாங்க. அதிகாரத்தில் பகிர்வு வேணும்னு கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த வார்த்தையை திமுகவுடைய எதேச்சாதிகாரத்துக்காக பயன்படுத்துகிறேன். அடிமை, எனக்கு வாய்த்த அடிமைகள் நல்ல அடிமைகள், வாய்தான் கொஞ்சம் நீளம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. பேசிகிட்டு இருப்போம், சலசலப்பு இருக்கும். இவ்வளவு நாளாக சொல்லிகிட்டு இருந்தது என்டிஏ கூட்டணியில் யாரும் வரல 2019, 21, 24 இருந்தவங்க இல்லாதவங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சு. ஆனால் இங்கே இல்லைங்க, அப்படி இல்லைங்க, கூட்டணிக்குள்ளே நிறைய சலசலப்பு இருக்குதுன்னு நம்ம பேசும் பொழுது ஐயா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு, விசிகா ஒத்துக்குச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூட்டணியெல்லாம் ஆட்சியில் பங்குலாம் வேணான்னு ஒத்துக்குச்சுங்கிறாரு. ஒரே ஒரு சரத்து, பாமக அப்பா கட்சி வரக்கூடாது. அங்கே கை வச்சா உடனே கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கு வந்துடும். கம்யூனிஸ்ட்டும் அதே மாதிரி ஒத்துக்குச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதிமுக எப்படியும் ஒத்துக்க தான் வேணும். அவர் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கே வருத்தப்படுறாரு, அதையும் விட்டுருங்க. காங்கிரஸுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கா இல்லையா? இப்போ மற்றவங்கெல்லாம் கட்சி இந்த தேர்தலுக்காக தொடங்கலாம், அடுத்த தேர்தலுக்காக தொடங்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை அடிப்படை இருக்குது. இந்த நாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? அது அந்த அடிப்படையில் தானே அவங்க கட்சியை நடத்தணும். அதிகாரத்தில் பகிர்வை இப்போ கேட்காம 2049 கேட்க போகிறாங்க. யார்கிட்ட கேட்கணும்? இன்பநிதிக்கிட்ட கேட்கணுமா? எனக்கு தெரியல. ஸோ அடிப்படையில் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வரணும். நான் கேட்குறேன், நான் கேட்கல, எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம், இந்த முடிவு எடுக்கணும். தாவேக்காங்கிறத பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேட்குறதாக நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ 22ஆம் தேதி கூட்டணி, திமுக ஒன்றும் கூட்டணி குழு அமைக்கலை. அதனால் இவங்க பேசிகிட்டு இருக்கிறது வெளி பேச்சாகவே எடுத்துக்கலாம், வெட்டி பேச்சாகவே எடுத்துக்கலாம், திண்ணை பேச்சாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அமைத்த பிறகு என்ன பேசணும்? அதற்கு ஒரு முன்னெடுப்பு வேணுமா வேண்டாமா? இப்போ மாணிக் தாக்கூர் மட்டும் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா நான் அதை புறந்தள்ளிடுவேன். காங்கிரஸ் தொண்டர் மத்தியில் என்ன கருத்து இருக்குது? இத்தனை நாளாக நம்ம இப்படி இருந்துட்டோம், நாளைக்கு நாம இப்படி போகணும். ஆனால் மாநில தலைவர் சொல்லக்கூடியது தானே நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். ஐயா, காமராஜை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர் இதுக்கு மட்டுமா சொன்னார்? காமராஜ் ஐயாவை விமர்சித்து ஒரு கருத்து வந்தபோது, இதை பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நான் ஸ்டாலின் ஐயா போய் பார்த்துட்டேன், அவங்க மன்னிப்பு கருத்து சொல்லிட்டாங்க, இது மேலன்ட்டு இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், யாரும் பேச வேண்டாம்னா எதுக்கு கட்சி நடத்தணும்? அழகிரி ஐயா மாதிரி போய் அழணுமா? நான் கேட்டேங்க, கொடுக்கலங்க, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, நாம் தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு புலம்பணுமா? அதுக்கு தான் கட்சி நடத்துகிறோமா? அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? தேசிய கட்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் என்ன தான் முடிவு எடுத்தாலும் அங்கே மேலே என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அது பிஜேபியாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும், ஏன் கம்யூனிஸ்டாக கூட இருக்கட்டும், அவங்க எடுக்கிற முடிவு தான் எடுக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கே என்ன முடிவு எடுக்க போகிறார்? ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்க போகிறாரு? இந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட போது அதில் திமுக இல்லை, அதனால் நான் கூட்டணி முறிச்சுக்கிறேன்னு முடிவு எடுக்க போகிறாரு? இல்லை. அவர் 2029 யாரோட இருந்தால் நல்லதுங்கிறத வச்சு முடிவு எடுக்கலாம். கேரளாவில் யார் இருந்தால் நல்லதுன்னு எடுத்து முடிவு எடுக்கலாம். இங்கேயே ஒரு 50 சீட்டு வந்ததுன்னா விட்டு பார்க்கலான்னு முடிவு எடுக்கலாம். ஏன்னா தனித்து நின்று 1989 2014 காங்கிரஸ் களம் கண்டிருக்கு. அந்த களத்தை இப்போ நான் காணணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாட்டி கூட குறைந்தபட்சம் தாவேக்காவோட ஒரு 40லேருந்து 50 சீட்டுக்குள்ளே இறங்கி அடித்து பார்க்கலாம். 2029 அப்புறம் பேசிக்கலாம். கூடா நட்பு கேடா முடிந்ததுன்னு சொல்லிட்டு திரும்பி சேரலையா, அந்த மாதிரி 2029 சேர்ந்துக்கலாம். இது ஒரு அரசியல் முடிவு தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் எதேச்ச அதிகாரமாக திமுக அந்த பாசிசம்னு சொல்லுவார் விஜய், அந்த மாதிரி இவ்வளோதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் பல்லக்கு தூக்குறதுக்கு தான் யாராக இருந்தாலும், ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது, ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போகும்னா அந்த இடத்தில் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? இவ்வளோதான் நம்ம கேட்குறோம். இதே காங்கிரஸ் போகணும், வேற முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல தானே செல்வ பிறந்தகை சொல்றாரு. அப்போ செல்வ பிறந்தகைக்கும் தேசிய தலைமையிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும்ல. பாருங்க, தேசிய தலைமையிலேருந்து ஒரு மெசேஜ் வந்தால் தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க தங்களுடைய இன்றைக்கி பேசுகிறது என்ன பத்திரிகையில் வரப்போகுது, நாளைக்கு ஏதோ ஒரு கருத்து வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காங்க. சிதம்பரம் ஐயா கருத்து தெரிவிக்கணுமா வேண்டாமா? மாணிக் தாக்கூரை விட்டுருங்க, அவர் இந்த பதவியில் இருக்கார், இங்கே இருக்கார். அரசியல் அனுபவம் உள்ளவர் தானே சிதம்பரம் ஐயா, நீண்ட அனுபவம் உள்ளவர் தானே.
தனியாக ஒரு கட்சியை தொடங்கி மூப்பனார் திமுகன்னு வரும்போது தனியாக ஒரு கட்சியை தொடங்கிட்டு அவர் குரலை எடுத்தாரா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு குரலை ஏன் இன்னைக்கு எடுக்கல? ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார்? நாளைக்கு வேணுகோபால் ஐயா வந்து என்ன பண்ண போகிறார்? எல்லார்ட்டையும் கருத்து கேட்க போகிறார். கருத்து கேட்ட உடனே அவர் என்ன சொல்ல போகிறார்? கேட்ட கருத்தை சொல்ல போகிறாரா இல்லை சொல்ல வேண்டிய கருத்தை வந்து சொல்ல போகிறாரா? அப்புறம் அதில் என்ன கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு இருக்குது? 25ஆவது கொடுங்க சார், 20க்கு கீழே கொண்டு வந்துடாதீங்க சார், 15ஆவது இல்லைனா எப்படிங்க? இப்படி பேசுகிறதா கூட்டணி தர்மம்? பேசினா 25 கொடுங்க அல்லது 40 கொடுங்கன்னு பேசுறதுக்கு வந்து கூட்டணிக்கு குழு வேணும், ஆட்கள் வேணும். கொடுக்க போகிறதில்ல. தாவேகாவுக்கு 2-3 முடிவுகள் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த தேர்தலில். இதெல்லாம் ஒரு சைடு டிஸ்கஷன் தான், சேஞ்ச் ஓவர் ஷாட்ஸ் தான். மெயினான முடிவு 3 நாத்தாக்கா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு முடிவு. விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைய போகிறதா இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. இதெல்லாம் சைட் டாக். அதெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லையே சார், இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாமல் தாவேகாவோடு விஜய் வந்து சைகை தான் சார். நீங்க அவர் பேசலாம் மாட்டாரு, சைகையில தான் காட்டுவாரு. அவருக்கு அவரே பேசிக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல. காங்கிரஸோடு பேசுறது அதெல்லாம் இருக்கு, பேசாமலாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. அதாவது அவர் பேசுறது எதுவும் உங்களுக்கு வெளில வராது. இல்ல பேசுறதா ராகுல் காந்தி ஒரு முடிவு அறிவிச்சிருப்பாரு, செல்வ பிறந்தைக்கு ஒரு முடிவு அறிவிச்சிருப்பாங்க, மல்லிகார்ஜுன கார்கே ஒரு முடிவு அறிவிச்சிருப்பாரு. தேர்தலுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ண மாட்டாங்கல்ல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸினுடைய கிரிப்பை வந்து அழகா பிடிச்சிட்டு நிக்குது. இந்த பக்கம் கேசி சிவகுமாரா இருக்கட்டும் அல்லது அந்த பக்கம் ரேவந்த் ரெட்டியா இருக்கட்டும், தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை நம்பி தான் இவங்க எல்லாருமே கொண்டு போறாங்க. ஸோ திமுகவை எதிர்த்து ஒரு விஷயம் நடக்காது. காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனால் அந்த முடிவு ராகுல் காந்தி எடுத்ததாக இருக்காது அல்லது யாராக எடுத்ததாகவும் இருக்காது. திமுக தள்ளி விட்டால் தான், நான் 180 குறைஞ்சு நிற்க போகிறதில்ல, 25 தான் நான் தேமுதிகவுக்கும் பாமக அப்பா கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் சேர்த்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இல்லை நான் 160க்குள்ளே வர்றேன், உங்களுக்கான 25 சீட்டை கொடுத்துட்றேன். இந்த 2 முடிவில் ஏதோ ஒன்று. 25 சீட்டுக்கு தான் காங்கிரஸ் இவ்வளவு சண்டை வச்சுட்டு இருக்கு. அதுக்கு மேலெல்லாம் எதிர்பார்த்தா ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா இதே செல்வ பெருந்தகையை தான் 117 சீட்டை ஒரு மாதிரி கேட்டார். அப்புறம் அன்றைக்கி நைட் அவர் தூங்கினாரான்னு எனக்கு தெரியாது. கேட்கறதுக்கு என்னங்க இருக்குது? கொடுத்தா தானேங்க வாங்கிக்க போகிறீங்க, டொனேஷன் தானே வாங்குறீங்க. டொனேஷன் வந்து யார் முடிவு எடுக்கணும்? கொடுக்குறவன் தானே முடிவு பண்ணணும், வாங்குறவனா முடிவு பண்ணணும். நீங்கள் ரெசிப்ட் போட்டு வச்சுக்கலாம் 5000ன்னு, அவன் 2000ன்னு எழுதி வச்சுட்டா மேட்டர் முடிஞ்சிச்சு இல்லை. ஸோ திமுக தான் காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் எந்த முடிவும் எடுக்க போவதில்லை. அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். திமுக இப்ப முடிவு எடுத்துட்டாங்கல்ல, ஆட்சியில பங்கு கிடையாது அப்படிங்கிற. ஆட்சியில பங்கெல்லாம் முடிவே கிடையாது, காங்கிரஸ் கையில தானே அது இருக்கு. ஆட்சியில பங்குலாம் முடிவே கிடையாதுங்க. முதல்வர் பதவியே என் குடும்பத்துக்கு தான் சொல்ற ஒரு கட்சி போய் ஆட்சியில பங்கெல்லாம் பத்தி பேசி என்ன பண்ண போகுது? அங்க பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் தான் பேசும். அங்க அந்த முடிவெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு சீட்டு கொடுக்குற, சீட்டு கொடுக்கல, இவ்வளவுதான். ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச், ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்ச் தான், வேற எதுவுமே பேச போகிறதில்ல. அது திமுக எதுக்கு போய் தேவையில்லாமல் ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்க போகுது? ஏங்க விசிகா எவ்வளோ ஆர்வமாக கேட்டாங்க 2016 ஆணித்தரமாக கேட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஆட்சியில் பங்கு வேண்டாம் ஒத்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? 2 காரணம் சொல்லலாம். பட்டியலினத்தவர் முதல்வராக போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவு விரக்திக்குள்ளே திருமாவளவன் ஐயா வந்துட்டார். 2வது முதல்வர் பதவிக்கெல்லாம் ஒன்றும் அதிகாரம் கிடையாதுங்க, ஸ்ட்ரைட்டாக பிரதமர் பதவிக்கு தான் அதிகாரம், நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துட்டார். ஸோ இதில் ஒன்றும் கேள்வியே இல்லை. அவங்களே வாயமூட்டு உட்காந்துருக்கும்போது எழுச்சியை கொடுக்கக்கூடிய திருமாவளவன் ஐயாவே இது ஓகேன்னு சொல்லிட்ட பிறகு காங்கிரஸ் அங்கே என்ன முடிவு எடுக்க போகுது? தள்ளிவிட்டால், அந்த வார்த்தையை நாகரிகமாக பயன்படுத்துகிறேன், தள்ளிவிட்டால் அவங்க போகிறதுக்கு ஒரு போக்கடம் இருக்குது, இவ்வளவுதான். காங்கிரஸ் வாக்குகளை எப்படி ஈஸியா அவ்வளவு திமுக வந்து காங்கிரஸ் வாக்கை விடாதுங்கிறதுக்கு 3 காரணத்துக்கு சொன்னாலும், அதாவது 2029 பிரதமர் ஃபேஸ்ன்னு யாரை வைப்பாங்க? காங்கிரஸை தள்ளி விட்டுட்டா ஓகே, போயிட்டு திருப்பி வரக்கூடியவங்க தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஒரு முடிவு வேணும், வேண்டாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2வது ஒரு 6% வாக்குங்கிறது வந்து பரவலாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விஜய் பெருசாக பேசக்கூடிய கிழக்கு அல்லது தெற்கு மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் காங்கிரஸுக்குன்னு ஒரு சே இருக்குது. அதனால் அதை கொண்டு போய் விஜயிடம் கொடுத்து தேவையில்லாமல் 1-2 சீட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக காங்கிரஸை தானே வைத்துக் கொள்ளலாம்னு முடிவு எடுக்கலாம். ஆனால் கேள்வி 180 நிற்க போகிறேன்னா 160 நிற்க போகிறானாங்கிற முடிவு ஸ்டாலின் ஐயா தானே எடுக்கணும். 180 இருந்ததுன்னா தேமுதிக உள்ளே வர முடியாது, பாமக அப்பா கட்சிக்கு ஒரு 4 சீட்டு கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 160க்கு வரணுங்கிற முடிவுக்கு வரணும், அல்லது காங்கிரஸை தள்ளி விடணும், இவ்வளவுதாங்க. நான் வந்து காங்கிரஸை பற்றி மிக பெருமையாக பல இடங்களில் சொல்கிறேன். இன்றைக்கும் 230 சீட்டில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் இந்தியா பூரா சண்டை.
இன்றைக்கும் தென்னகத்தில் 2 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 3வது மாநிலத்தில் ஆட்சிக்கு வரப்போகிற ஒரு கட்சி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவலி, காய்கறி வாங்கின உடனே 2 கட்டு கொத்தமல்லி கொடுங்க, ஓகே இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தால் அதுக்காக வருத்தப்பட வேண்டிய சத்தியபூர்த்தி பவனா நாம்பலாம். விவாதம் என்னன்னா, திமுக தான் முடிவு எடுக்க போகிறது. காங்கிரஸ் வேண்டும் வேண்டாங்கிற முடிவை இவங்கெல்லாம் எடுக்க போறது இல்லை, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி ஐயா எடுக்க போறது இல்லை. இவர் தான் முடிவு எடுக்க போறாங்க. கேள்வி அதோட நிக்கல. திமுக வந்து ரவி சார் இல்ல, அதாவதுங்க ஒரு விஷயம் நிறைய பேசிட்டாரு. நிறைவா பேசுனீங்க. தோழர் வந்து 3 முறை ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. தவறாக இடைமறிக்கிறேன். விசிக வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கோஷத்தை கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த கட்சியுடைய ஸ்டாண்ட் அப்படி அல்ல. எழுச்சி தமிழ் தெளிவாக சொல்லிட்டாரு. எங்களுடைய கொள்கை முழக்கமே அதுதான். 1999 அந்த முழக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது கொள்கை முழக்கம். 2026 அதுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கிறது. பாசிசத்தை வீழ்த்துவதுதான் இந்த 2020 எங்களுடைய முக்கியமான கொள்கை என்று தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் கேட்ட கேள்வி நாளைக்கு நீங்க விளக்க போறீங்க? பாஜக வந்துரும் சொல்லி எவ்வளவு நாளைக்கு நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஏமாத்த போறீங்க? நீங்களா ஒழிக்கணும் பாசிசத்தை, நீங்களாவது ஒழிக்கணும். அதையும் பண்ண போறது இல்ல. ஒழிக்கணும் பூச்சி காட்டிக்கிட்டே இருந்தா ஒத்த கண்ணை வந்துருவான் கதை பண்ணுவீங்களா? பிஜேபி ஏதாவது ஏமாறுறவனுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இவ்வளவுக்குதான் ஏமாறுவேன், அதுக்கு மேல ஏமாற மாட்டேன்னு ஒரு எல்லை இருக்கா? ரவி மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 30,000 வாக்கு தான் வாங்கினார். அதையெல்லாம் நீங்கள் பின்னாடி ஒரு 30,000 வாக்கு தான் அவர் வாங்கினார். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா பழைய எலெக்ஷன் புது எலெக்ஷனுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துக்கோங்க. 180 சீட்டில் நிற்க போகிறேன்னா 160 சீட்டில் நிற்க போகிறேன்னான்னு திமுக எடுக்கிற முடிவின் அடிப்படையில் தான் காங்கிரஸினுடைய இந்த தேர்தலுக்கான எதிர்காலம் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸுக்குள் பிளவு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணி விவகாரம்ங்கிற அந்த டைட்டிலோட தான் கொடுத்துருக்கீங்க. விவகாரத்தின்படி கண்டிப்பாக இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவு வரும். அந்த பிளவு காங்கிரஸ் முயற்சியினால் வருகிறதா அல்லது வேறு கட்சியினால் வருதாங்கிறது தான் இங்கே கேள்வி. மூப்பனார் போன்ற ஒரு தலைவர் இங்கே இல்லாமல் இருக்கிறது தான் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய சரிவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆனால் முதல் தேர்தல் 2026 தேர்தலில் தான் பிரித்து கொண்டு வர போகிறதுக்கு இல்லை பிரித்து கொண்டு போகிறதுக்கு இல்லைங்க. அதாவது வழிநடத்தக்கூடிய வாசனையாகவும் அந்த பக்கம் பிஜேபி பக்கம் இருக்காருங்கிறது காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பீடு. ஆனால் இன்னொன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. முதல் முறையாக இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்கு போட்டு கொண்டிருந்தவர்கள் பிஜேபிக்கு வாக்கு போட தொடங்க போகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படை. ஏன்னா இதுக்கு மேலே கசக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இருக்கிறதெல்லாம் காங்கிரஸுக்கு வந்து 60+ இருக்கக்கூடிய 70+ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான். அவர்களையும் தள்ளிவிட்ட பாவம் வந்து திமுகவுக்கு போய் சேரும். ஆனால் ஒரு அனாதையாக நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள நான் வருவேன் அப்படின்னு திமுக எடுத்திருக்கிறது தான் எதேச்சாதிகாரத்தின் முழு வடிவம் அப்படிங்கிறத காங்கிரஸ் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.